ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கான நீட் டாபிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் நீட் ஃபுல் லென்த் மாடல் எக்ஸாம்ஸ், அதாவது நீட் முழு மாதிரி தேர்வுகளும் நீட் என்டிஏ சிலபஸை பேஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாங்க. இப்ப நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட், அதாவது சுய மதிப்பீடு செய்து பார்க்க ஒரு நீட் முழு மாதிரி தேர்வை, அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பயாலஜில 90 கேள்விகளும், பிசிக்ஸ்ல 45 வினாக்களும், கெமிஸ்ட்ரியில 45 வினாக்களும், மொத்தமா 180 கேள்விகள் அடங்கிய ஒரு முழு மாதிரி தேர்வை வாங்கி ஆன்லைன்ல எழுதி பார்க்க 75 ரூபாய் மட்டும்தாங்க. அதுவே நீங்க 5 முழு மாதிரி தேர்வை வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை ரூபாய் 350ங்க. நீங்க இந்த தேர்வுகளை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இங்க நாங்க டிஸ்ப்ளே பண்ற இந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருப்போங்க. அதை கிளிக் செஞ்சு பாத்துக்கலாங்க. அடுத்ததா என்டிஏ சிலபஸை பேஸ் பண்ண நீட் தமிழ் மீடியம் மெட்டீரியலான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி புக்ஸை நீங்க வாங்கணும்னா ரூபாய் 1800 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. அதுவே இங்கிலீஷ் மீடியம் நீட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும்னா 1950 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதுக்கான தொகையை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கூகுள் பே அல்லது போன் பே அல்லது இன்டர்நெட் பேங்கிங் அல்லது டைரக்டா பேங்க்ல பே பண்ணிட்டு அதனுடைய பேமெண்ட் ஸ்லிப் காப்பியையும் உங்களுடைய முழு முகவரியையும் வாட்ஸ்அப் நம்பரான 9949833313க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருவோங்க. அதே போல இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி இத பற்றிய முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாங்க இப்ப இங்க டிஸ்ப்ளே பண்ற இந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோங்க. அதை கிளிக் செஞ்சு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இன்னைக்கான டாபிக்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிபிகேஷனா வருங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் தான் இந்த செக்ஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து மினரல்ஸ்ன்றது பிளான்ட் பேஸ்டு மினரல்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? அதில் மேக்ரோ எலமெண்ட்ஸு, மைக்ரோ எலமெண்ட்ஸ்ன்னுட்டு எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? மேக்ரோ எலமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பிளான்ட்ஸ் அப்சார்ப்ஷன் வந்து பண்ணுறாங்க, அதே லெவலில் மைக்ரோ எலிமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸுங்க. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு அகாடமிக் இயரும் நீட் எக்ஸாம்ஸில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிசியாலஜி ஓரியன்டான, அதாவது பிளான்ட் பிசியாலஜி ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் ஜுவாலஜியில் எடுத்துட்டிங்கன்னா அனிமல் பிசியாலஜி, பாட்னியில் பிளான்ட் பிசியாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? அந்த வகையில் தான் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒரு டைம் பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, ரைட்டுங்களா? நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அது மினரல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மினரல்ஸோடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன மினரல்ஸு எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அன்னுட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் எக்ஸாம் பேஸ்டான், அதாவது நீட் கொஸ்டின் பேஸ்டான் தான் இங்கே எல்லாமே வந்து கண்டென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? அதுக்காக நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து வச்சுட்டு தயவு செஞ்சு இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எழுதிட்டு வாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும்போதும் சரி, இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம இந்த டாபிக் உள்ள நம்ம போயிடலாங்க. டாபிக் வந்து என்ன, மினரல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் எப்பவுமே ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க டாப்பிக்கில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்னு வச்சுக்கோங்க. அந்த டாப்பிக்கில் ஓவரால் அந்த சம்மரி ஆர் கன்க்ளூஷன் எல்லாமே அந்த டாப்பிக்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? மினரல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? இதுக்கான மீனிங் வந்து என்னென்னா, மினரல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ மாலிப்டினம், ஜிங்க்கு, இல்லைனா நிக்கல், இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அந்த மினரல்ஸோடைய பிளான்ட் பேஸ்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுறாங்க, ஓகேங்களா? புரியுதா நீங்கள் சொல்கிறது? வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்கே நம்ம வரலாம், ரைட்டுங்களா? நம்மளுடைய கான்செப்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து புரிஞ்சுக்க முடியும் உங்களால், ஓகேங்களா? நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? அந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு குளுக்கோஸாக கன்வர்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மினரல்ஸ், ரைட்டுங்களா? இதுவே நீங்கள் ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா
அதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். தமிழில் வந்து புரதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த புரதங்கள் தான் அமினோ ஆசிட்ஸாக வந்து கன்வர்ஷன் ஆகும். ரைட்டுங்களா? புரதங்கள்ன்றது பல்கான மெட்டீரியல்ஸு. அது பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு பிரேக் டவுன் தெரியும் தானே. ஒரு சாக் பீஸ்னா அந்த சாக் பீஸ் பிரேக் டவுன் நீங்கள் வந்து துண்டு துண்டாக வெட்டினா எப்படி வரும்? தூளாக வந்து கன்வர்ஷன் ஆகும். ரைட்டுங்களா? அதை பிரேக் டவுன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரோட்டீன்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அமினோ அமிலங்கள், அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு எனர்ஜியை வந்து கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்சஸ் இல்லாமல் அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீஷன் வந்து ஆகவே ஆகாது. ரைட்டுங்களா? அதுக்காக தான் டாக்டர்ஸு அதிகமாக வந்து கீரை வந்து அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் கீரையில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்தளவுக்கு லிப்பிட்ஸ் எல்லாம் அதில் எதுவுமே கிடையவே கிடையாது. கீரை வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரப்போஸ் வந்து பண்ணுவாங்க. அதிகமாக வந்து மெஜாரிட்டி நியூட்ரிஷன்ஸ் வந்து அதில் அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே கீரை வந்து அதிகமாக வந்து சாப்பிடுங்கன்னுட்டு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் கீரையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ப்ரோட்டீன்ஸ்ன்றது அந்தளவுக்கு ஹையராக இல்லை. நெக்ஸ்ட் வந்து அதே அளவில் லிப்பிட்ஸும் வந்து அங்கே அந்தளவுக்கு வந்து கிடையவே கிடையாது. ரைட்டுங்களா? ஆனால் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மினரல்ஸ் வச்சுட்டு நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கீரையில் இருக்கிற மினரல்ஸு அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்ஸு நெக்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் எல்லாமே வந்து நடைபெறதுக்கு அந்த மினரல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டு. அதுக்காக தான் கீரை வந்து அதிகமான பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அந்த வகையில் தான் பிளான்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட மினரல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த ரியாக்ஷனுக்கு இந்த மினரல்ஸ் இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நடக்கவே நடக்காது. அந்த வகையில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த இம்பார்ட்டண்ட்டான மினரல்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கும்போது கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னுட்டு அது ஓரியன்டான டிஸ்கஷனும் வந்து இதிலே வந்து நம்ம பார்த்துடலாம். ரைட்டுங்களா? நீங்கள் கட் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போது மினரல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ், தமிழில் கனிமங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க? அமைப்பு சட்ட தனிமங்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கான மீனிங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிளான்ட் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களே வந்து இப்போ அதிகமான பேர் வந்து அதாவது டெரஸ் மேலே அதிகமான பிளான்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அந்த பிளான்ட் எப்படி டெவலப்மெண்ட் வந்து ஆகுது. ப்ளஸ் எதுக்காக வந்து லீஃப் வந்து பச்சை கலரில் இருக்குது, வேறு கலரில் வந்து இருக்கவே கூடாதா? எல்லோ கலரில் இருக்கலாம், இல்லைன்னா ரெட் கலரில் இருக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கலாம். எதுக்காக மெஜாரிட்டி பிளான்ட்ஸுடைய லீஃபு அதாவது இலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அது கரெக்டாக வந்து நம்ம திங்க் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து எப்படி டெவலப்மெண்ட் வந்து ஆகுதுன்னுட்டு நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எங்காவது வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? அந்த மலை பிரதேசங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க பிளான்ட்ஸு. ஆனால் அந்த பிளான்ட்டு வாட்டர் எல்லாமே வந்து கீழே இருந்து மேலே வந்து கொண்டு போவாங்க. ரைட்டுங்களா? அதுவே நீங்கள் உங்களுடைய பில்டிங் மேலே இருந்துட்டு ஒரு டியூப் மூலமாக வந்து நீங்கள் கீழே இருக்கிற வாட்டரை வந்து அப்படியே வந்து உறிஞ்சு எடுக்கிற மாதிரி வந்து ஒரு டியூப்பில் வந்து உரியுங்க, எந்த அளவுக்கு வந்து டஃப்னுட்டு உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? அப்போது பிளான்ட்ஸ் வந்து எப்படி வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து மேலே வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ணுறாங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டடீஸ். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா பிளான்ட்ஸ் எப்படி டெவலப்மெண்ட் வந்து ஆகுறாங்க, லீஃப்க்கு வந்து எந்த மினரல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு எந்த மினரல்ஸு, நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் அதிகமாக வந்து எலாபரேட் ஆகிறதுக்கு எந்தெந்த மினரல்ஸ்ன்னுட்டு அந்த மினரல்ஸ் பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடீஸ் தான் ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் மினரல்ஸ் ஆர் தமிழில் வந்து அமைப்பு சட்ட தனிமங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம பிளான்ட்ஸ் பேஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்ன்றது நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஃபார் தி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ரைட்டுங்களா? நான் எல்லாமே வந்து ஜென்ரலாக சொல்கிறேங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளே போயிட்டு நம்ம சன்லைட் எனர்ஜி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா அது எனர்ஜியாக வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சாயிலுக்கு கீழே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரூட் சிஸ்டம்
மண்ணுக்கு கீழே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கே அதாவது பொட்டாசியம் இருக்கும், பாஸ்பரஸ், நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜனு, வாட்டர் மாலிகூல்ஸ், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேசப்படுற ஆட்கள். ரைட்டுங்களா? அந்த இந்த கான்செப்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் சொல்கிறது இவங்க தான். யார் யார்? கார்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜன், நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன். ரைட்டுங்களா? இங்கே வந்து நான் ஆக்சிஜன் நான் போட்டிருக்கேன். ஆக்சிஜன் வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துப்பாங்களான்னா 2 சைக்கிள் இருக்குங்க. ஒன்று வந்து டார்க் சைக்கிள் அண்டு லைட் சைக்கிள். அதில் வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஆக்சிஜன் வந்து யூட்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? அது போக போக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போது கான்செப்ட் வந்து என்ன, ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸில் வந்து யார் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. கார்பன் இம்பார்ட்டண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனு, ஆக்சிஜன், நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? இப்போ வந்து கொஸ்டின் ஓரியன்டாக வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் பேஸ்டான அந்த மினரல்ஸில் பிளான்ஸ்க்கு வந்து ரொம்ப எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ் வந்து யாருன்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டால் நம்ம வந்து நைட்ரஜன் வந்து டிக் பண்ணலாம். ரைட்டுங்களா? பேஸ்ட் ஆன் தட் அந்த ஆப்ஷனை பொறுத்து தான் இங்கே இருக்கிற இந்த ஆன்சர் வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும். ரைட்டுங்களா? அது கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சது. ரொம்ப சின்ன டாபிக் தான். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்னும் நீங்கள் டவுட்டாக இருந்தால் ஒரு 5 வருஷ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து புரட்டி பாருங்கள். இந்த என்சைம்ஸ் பேஸ்ட் ஆன் கொஷின்ஸ் வந்து அப்பப்போ வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இந்த என்சைம் பேஸ்ட் ஆன் கொஷின்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். ப்ளஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட். ரைட்டுங்களா? இந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா என்சைம் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆன் தட் நம்ம மினரல்ஸ். ஓகேங்களா? தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க, நொதிகளின் செயல்பாட்டிற்கான தனிமங்கள். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாலிப்டினம் வந்து வருவாங்க. மாலிப்டினம்ன்றது ஒன் ஆஃப் தி மினரல். ஓகேங்களா? இந்த மாலிப்டினம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இந்த மாலிப்டினம் அப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியணும். ரைட்டுங்களா? அக்கார்டிங் டு தி நாசா ரிப்போர்ட்ஸ், நாசா இருக்கு இல்லைங்களா, யுஎஸ்ஏ நாசா, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் 78% நைட்ரஜன் இருக்குன்னுட்டு அவங்க ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 78% அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய அதர் பிரிண்ட்ஸில் வந்து டிஃபர் ஆகும். ரைட்டுங்களா? நம்ம நீங்கள் வந்து பிரிண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புக் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இந்த ரிப்போர்ட்ஸ் யார் கொடுத்ததுன்னா நம்ம நாசா டிபார்ட்மெண்ட். நைட்ரஜன் 78% இருக்குது. அதே வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா 21% இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் இருக்குது. 0.04% தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இதில் நைட்ரஜன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நைட்ரஜன் வந்து அதிகமான அமௌண்ட்டில் வந்து இருக்குது. ஆனால் இந்த நைட்ரஜன் நம்ம பிளான்ஸால் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணுமான்னு கேட்டிங்களன்னா கண்டிப்பாக வந்து பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம சொல்யூஷன் வந்து தேடணுமே தவிர ஏதோ ஒரு லாஜிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ரெஃபர் பண்ணவே கூடாது. ரைட்டுங்களா? சயின்டிஃபிக்காக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரெஃபர் பண்ணாலும் சரி, எதுக்கு அந்த ஆன்சர் வந்து வந்துச்சு ஆர் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன்ன்றது என்னன்னுட்டு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சர்வே ஆக முடியும். ரைட்டுங்களா? நம்ம கொஸ்டினில் வந்து நான் சொல்ல வரேன். ரைட்டுங்களா? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் 78% இருக்குங்க. ஆனால் பிளான்ஸால் வந்து நான் அப்சார்ப்ஷன் வந்து பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து நெல் இருக்குதான்னு வச்சுக்கோங்க, நெல் இருக்குது, இல்லைனா ரைஸ் இருக்குதான்னு வச்சுக்கோங்க. உங்களால் வந்து ரைஸை சாப்பிட முடியாது. ரைட்டுங்களா? ரைஸ்ன்றது அதில் என்ன இருக்குன்னா அதிகமான அமௌண்ட்டில் ஸ்டார்ச் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டார்ச் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டில் சாப்பிட முடியாது. ப்ளஸ் அதை சாப்பிட்டுட்டு நம்மளால் வந்து சர்வே ஆகவே முடியாது. ஓகேங்களா? இதுவே வந்து நம்மளுடைய ரைஸை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டார்ச்சு கார்போஹைட்ரேட்ஸ் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்முக்கு வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து குளுக்கோஸாக வந்து கன்வர்ஷன் ஆகும். ரைட்டுங்களா? இப்போது எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லில் இருக்கிறத வந்து ஸ்டார்ச்சு.
நெக்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸு, அடுத்ததாக வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு குளுக்கோஸாக வரும். அந்த குளுக்கோஸாக உங்களால் வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் புரியறதுக்காக நான் சொல்ல வரேன், இந்த நைட்ரஜன் அண்ட் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்ன்றது அந்த நெல் மாதிரி. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நெல் உங்களால் வந்து சாப்பிட முடியாது, ரைட்டுங்களா? அதாவது நம்ம வேக வைக்காத அந்த ரைஸாவது கொஞ்சம் லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நெல்லை வந்து எப்படி சாப்பிடுவீங்க? அந்த கான்செப்ட் தான் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், ரைட்டுங்களா? அந்த நைட்ரஜன் நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதாவது பிளான்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? அந்த பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட்ரஜன் எடுத்துட்டு அந்த ரெடக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒடுக்க வினைன்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். அந்த ரெடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக நைட்ரஜன்ல இருந்து அம்மோனியா, நைட்ரேட்டு, நைட்ரைட்டாக வந்து கன்வர்ஷன் ஆகும், ரைட்டுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, நீங்கள் அப்படியே நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நைட்ரஜன் வந்து அப்படியே நம்ம பிளான்ஸில் வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட்ரஜன் ரெடக்ஷன் ப்ராசஸில் அம்மோனியாவை வந்து கன்வர்ஷன் பண்ணோம். அடுத்ததாக வந்து இன்னொரு ஃபார்மேட் வந்து நைட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஃபார்மேட் வந்து நைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இதில் நம்ம பிளான்ஸால் ஈஸியாக அந்த நைட்ரைட்டு அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும், ரைட்டுங்களா? இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லை, உங்களால் வந்து ரைஸை சாப்பிட முடியாது, ஆனால் அது வேக வச்சிங்களன்னா அதுலேருந்து வர கார்போஹைட்ரேட்ஸு பிரேக் டவுன் ஆகிட்டு குளுக்கோஸாக கன்வர்ஷன் ஆகும். அந்த குளுக்கோஸ் வந்து உங்களால் வந்து சாப்பிட முடியும், ரைட்டுங்களா? அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் வந்து அப்ளை வந்து ஆகும், ரைட்டுங்களா? பிளான்ஸ் வந்து டைரக்ட் நைட்ரஜன் வந்து எடுக்க முடியாது, ஆனால் பாக்டீரியாஸ் வந்து அது பிரேக் டவுன் பண்ணி ரிடக்ஷன் ப்ராசஸில் வந்து பிரேக் டவுன் பண்ணி அம்மோனியா, நைட்ரைட்ன்றது டிஃப்ரெண்ட்டு, நைட்ரேட்ன்றது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அம்மோனியா வருங்க, அதுக்கப்புறமா நைட்ரைட்டு, அதுக்கப்புறமா வந்து நைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நைட்ரேட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நைட்ரேட் அண்டு நைட்ரைட் எல்லாமே வந்து நம்ம பிளான்ட்ஸு ஈஸியாக அப்சார்ப்ஷன் வந்து பண்ண முடியும். இது வந்து குளுக்கோஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து குளுக்கோஸ். பிளான்ட் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டுன்னுட்டு நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா? இந்த கான்செப்டுக்கா இந்த கான்செப்ட் நான் இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் நான் சொல்லுங்களா, அதாவது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணி நாம் வந்து ரெடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக நம்ம அம்மோனியா, நைட்ரேட்டாக கன்வர்ஷன் பண்ணலாம், ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ரியாக்ஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு வந்து ஒரு எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த எலமெண்ட் தான் மாலிப்டினம், ரைட்டுங்களா? இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இது ஒரு இதோடைய பேக்ரவுண்டே வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். வளிமண்டல நைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குது? 78% வந்து வளிமண்டல நைட்ரஜன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து அம்மோனியாவை வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம பண்ணலாம், ரைட்டுங்களா? அம்மோனியாவை வந்து என்ன ப்ராசஸ்ன்னா ஒடுக்க வினைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ரெடக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒடுக்க வினை அடைய செய்யும் வினையை செயல்படுத்தும். அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்துடலாங்க. வளிமண்டல நைட்ரஜனை அம்மோனியாவாக ஒடுக்கம் அடைய செய்யும் வினையை செயல்படுத்தும் நைட்ரஜனேஸ், இந்த என்சைம்ஸ், ரைட்டுங்களா? இந்த என்சைம்ஸ் தான் அது வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணுவாங்க. நம்ம இந்த நைட்ரஜனை வந்து அம்மோனியா வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த என்சைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? கொஸ்டினில் எப்படி கேட்பாங்களன்னா, நைட்ரஜனை வந்து அம்மோனியாவை வந்து கன்வர்ஷன் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ரியாக்ஷன் கேட்பாங்க, ரைட்டுங்களா? ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா இல்லைன்னா ரிடக்ஷன் ப்ராசஸான்னு கேட்பாங்க. ஆக்சிடேஷன் இங்கே ப்ராசஸ் வராது, ரிடக்ஷன் ப்ராசஸ் வரும். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் ஆச்சா, இங்கே 3 லைன்லேயே வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சா. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நைட்ரஜனை வந்து அம்மோனியாவை வந்து கன்வர்ஷன் பண்ணும்போது அங்கே என்ன என்சைம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நைட்ரஜனியஸ் என்சைம்ஸ், ரைட்டுங்களா? 2 நீட் கொஸ்டின் ஆச்சா. 3வது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நைட்ரஜனியஸ் என்சைம்ஸ் அது கரெக்டாக வந்து செயல்படணும்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு என்ன எலமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டு கேட்பாங்க ரைட்டுங்களா. அது ரொம்ப ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து மாலிப்டினம். ஓகேங்களா. இந்த மாலிப்டினம் இருந்தால் தான் இந்த நைட்ரஜன்ஸ் என்சைம்ஸ் வந்து கரெக்டான ஆக்டிவ் ப்ராசஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. நைட்ரஜனஸ் நொதிக்கு மாலிப்டினம் அவசியம். ஓகேங்களா. அதாவது 3 லைன் தாங்க இருக்கு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இதுக்குள்ளவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான நீட் கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் வந்து நான் கேட்க முடியும். ஓகேங்களா. அது கரெக்டாக நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம அதே ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கிலீஷில் நம்ம பார்த்துடலாம். மாலிப்டினம் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் நைட்ரஜனியஸ் என்சைம்ஸ் டியூரிங் தி reduction of atmospheric nitrogen into ammonia. ஓகேங்களா. அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். கீழே வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஈக்குவேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. நைட்ரஜன் ரிடக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? NH3, அதாவது அம்மோனியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ரைட்டுங்களா. நம்ம அடுத்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததான் நெக்ஸ்ட் எலமெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி மாலிப்டினம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது துத்தநாகமான்னு சொல்லுவாங்க, ஜிங்க்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸு நம்ம அதிகமான அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா. நம்ம துத்தநாகம் பற்றி அவங்க என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் மற்றும் கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. தயவு செஞ்சு இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ஆனால் நீங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இது மாதிரி வந்து டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டே இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு தாங்க. நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 டைம் ஒரு 15 டைம் அது ஓரளவுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து படிச்சுட்டே இருந்தால் அது அப்படியே வந்து மைண்டில் செட் ஆகிடும் ரைட்டுங்களா. ஜிங்க்கு ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் மற்றும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதிகளின் செயல்பாட்டிற்கு துத்தநாகம் ஊக்கியாக செயல்படுகிறதுன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அதாவது ஓரளவுக்கு வந்து ஸ்டிமுலேட்டராக வந்து செயல்படும் ரைட்டுங்களா. அதே ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கீழே சொல்லியிருக்கேன். Zinc is important activator, stimulator or activator for alcohol dehydrogenase and carbonic anhydrase சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரெஃபர் பண்ணால் ஒரு கொஸ்டினுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜிங்க்ன்றது எந்தெந்த என்சைம்ஸ் வந்து என்ஹான்ஸ், அதாவது ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, ஆக்டிவேட் வந்து பண்ணுறாங்கன்னுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. அதாவது ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் ஜிங்கால வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ், இது வந்து ஜிங்கால வந்து ஜிங்க் அந்த எலமெண்டால வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இது ஒரு கொஸ்டினில் வந்து நீட் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீட் கொஸ்டின் வந்து என்னென்னா ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அதனுடைய ரோல் வந்து என்ன, நெக்ஸ்ட்டு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அதனுடைய பணிகள் வந்து என்ன, அதனுடைய ஒர்க் என்னன்னுட்டு கேட்பாங்க ரைட்டுங்களா. அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நான் கீழே வந்து நான் கொடுத்துருக்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அதனுடைய யூசர்ஸ் வந்து நம்ம படித்தாவே போதும். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எல்லாமே ரைட்டுங்களா. இது நம்ம ரெஃபர் பண்ணாவே உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் ஹேண்டில் வந்து பண்ண முடியும் ரைட்டுங்களா. இப்போ நம்ம கீழே நம்ம பார்க்கலாம். ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் என்ன பண்ணுவாங்களன்னா மெட்டபாலிசம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதாவது மெட்டபாலிசம் பிளான்ஸோட மெட்டபாலிசம் அந்த லீஃப்ல எல்லாமே வந்து மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து நடைபெறும். தமிழில் வந்து வளர்ச்சிதை மாற்றங்கள்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடைபெறணும்னு வச்சுக்கோங்க. யார் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. இந்த ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அந்த பிளேஸில் வந்து நல்லா கரெக்டாக வந்து எஃபெக்டிவாக வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேஸில் எந்த எலமெண்ட் வந்து இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஜிங்க் தான் ரைட்டுங்களா. புரியுதா நாங்கள் சொல்கிறது? நான் மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு என்சைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் இது எதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிக் ப்ராசஸ், அதாவது பிளான்ஸோட மெட்டபாலிக் ப்ராசஸ் தமிழில் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து கரெக்டாக நடைபெறணும்னு வச்சுக்கோங்க. இந்த என்சைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். இவங்க தான் அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க ரைட்டுங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் எஃபெக்டிவாக செயல்படணும்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆக்டிவேட்டர் வந்து வேணும் ரைட்டுங்களா. அந்த ஆக்டிவேட்டர் தான் நம்ம ஜிங்க். ஓகேங்களா. அது அப்படியே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா எழுதியே வந்து வச்சுக்கோங்க ரைட்டுங்களா.
நெக்ஸ்ட் வந்து அதர் என்சைம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் இவங்க என்னங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து இவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அதோடைய ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, நம்ம ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிளான்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் நேனோமீட்டரில் அந்த லைட் வந்து வரும். ரைட்டுங்களா? அந்த நேனோமீட்டர் 200 இருக்கலாம், 300, 400, 500, 700 இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் நேனோமீட்டர் ஸ்பெக்ட்ரம். ரைட்டுங்களா? அந்த டிஃப்ரெண்ட் நேனோமீட்டரில் அந்த லைட்டு வரும்போது அந்த லைட்டு குளோரோஃபில்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ணுவாங்க. குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி. அதே மற்ற ஃபிக்மெண்ட்ஸும் வந்து அங்கே இருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த ஃபிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கேப்சர் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த லைட்டை வந்து உள்ளே இழுத்தாவே நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வந்து லைட்டு இவங்க எல்லாமே வந்து மிங்கிள் ஆகிட்டு உங்களுக்கு நமக்கு ஃபைனலாக வந்து எனர்ஜி வந்து கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இது தனியாக ஒரு பெரிய ஒரு டாப்பிக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். ரைட்டுங்களா? அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லணும். நம்ம லைட் வரதுன்னு வச்சுக்கோங்க, எந்த நேனோமீட்டரில் வந்து பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எஃபெக்டிவாக நடக்குது, நெக்ஸ்ட் வந்து உள்ள என்னென்ன என்சைம்ஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து ஆகுது, சைட்டோக்ரோம் B6 இல்லைனா அதர் என்சைம்ஸு, இது எல்லா பேரையும் வந்து நம்ம சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ். ரைட்டுங்களா? இப்போ சின்னதாக இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸ்ன்றது எதில் வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து ஆகுது. ரைட்டுங்களா? ஆனால் இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் பின்னாடி இருந்து யாரை வந்து ஊக்குவிப்பாங்க? நம்ம ஜிங்க் தான் ஊக்குவிப்பாங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க நோட்டில். இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷில், தமிழாக இருந்தால் தமிழ். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. ரைட்டுங்களா? நம்மளுடைய மெட்டீரியல்ஸில் வந்து இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இது அப்படியே வந்து எழுதிக்கோங்க. எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல போகும்போது இந்த கண்டென்ட் நம்ம பார்த்தாவே போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் வந்து கொஷின்ஸ் வந்து தாராளமாக வந்து அட்டன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஜிங்க் முடிஞ்சது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மெக்னீசியம்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து வகிப்பாங்க நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸில். ரைட்டுங்களா? இந்த மெக்னீசியம் வந்து என்னங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிபோலோஸ் 1,5 பிஸ் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதில் வந்து டிஃப்ரெண்ட் பாஸ்பேட்ஸ் இருக்குங்க. இங்கிலீஷில் நம்ம நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே சிம்பிளாக RUBPன்னு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? RUBPன்னு கொடுத்துருவாங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இதே தான். ரிபோலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டு, ரிபோலோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டு. இது மாதிரி வந்து அந்த பிஸ்பாஸ்பேட் ஓரியன்டானது தான் RUBPன்னு சொல்லுவாங்க. RUBP. ரைட்டுங்களா? இன்னும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து NADPன்னு சொல்லுவாங்க. NADP நாக்டினோ அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் எக்ஸாம்ஸில் மெஜாரிட்டியை வந்து அவங்க போடுவாங்க, அந்த ஃபுல் லென்த் பேர் வந்து எழுதாமல். ரைட்டுங்களா? அப்போ நம்ம அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு தெரியணும். ரைட்டுங்களா? இந்த புக்கில் வந்து ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் கொடுத்துருந்தாங்களேன்னா நெட்டில் போயிட்டு அந்த ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துருங்க. RUBPன்னு சொல்லியிருந்தாங்களேன்னா RUBPக்கு வந்து என்ன ஃபுல் ஃபார்மு, PEPன்னு சொல்லியிருப்பாங்க. PEPக்கு வந்து என்ன ஃபுல் ஃபார்மு, பாஸ்போனல் பைருவேட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஃபுல் ஃபார்ம் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம ரெஃபர் பண்ணோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். மெக்னீசியம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ப்ளஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ரிபோலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இன்னும் முடியல, கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிபோலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட், கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் மற்றும் பாஸ்போனல் பைருவேட் கார்பாக்சிலேஸ் போன்ற நொதிகளின் ஊக்கியாக மெக்னீசியம் செயல்படுகிறது. 2 என்சைம்ஸ் ஊக்கியாக நம்ம மெக்னீசியம் வந்து செயல்படும். ரைட்டுங்களா? அதே ஸ்டேட்மெண்ட் தான் கீழே நான் சொல்லியிருக்கேன். மெக்னீசியம் இஸ் தி ஆக்டிவேட்டர் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஃபார் ரிபோலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட், ஷார்ட் ஃபார்மில் RUBPன்னு சொல்லுவாங்க, கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இதெல்லாம் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரே என்சைம்ஸ் தான், அது ஒரே என்சைம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் பாஸ்போ பைருவேட் கார்பாக்சிலேஸ், இந்த ரெண்டு என்சைம்ஸை வந்து பின்னாடி இருந்து, அதாவது இந்த 2 என்சைம்ஸ் RUBP அண்ட் PEP, இந்த 2 என்சைம்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஊக்குவிக்கிறது, அதாவது ஆக்டிவேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம
மெக்னீசியம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு டவுட் வரும், நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிங்களா, இன்னொரு டவுட் வரும். நம்ம இந்த 2 என்சைம்ஸை பின்னாடி இருந்து மெக்னீசியம் வந்து ஊக்குவிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஆர்யூபிபி அண்ட் பிஇபி அந்த அளவுக்கு என்னங்க இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்து பண்ணுறாங்கன்னுட்டு ஒரு கொஸ்டின் வரும், ரைட்டுங்களா? அதுக்கு ஜஸ்டிஃபை தான் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆர்யூபிபி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஷன் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, கார்பன் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. கார்பன்ஸ் வந்து பிடிக்கிற ஒர்க் வந்து கார்பன் ஃபிக்சேஷன் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஇபி பாஸ்போனல் பைருவேட் கார்பாக்சிலேஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அமோனியா அசிமுலேஷன் சொல்லுவாங்க. அமோனியம் அசிமுலேஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸை வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த என்சைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கார்பன் ஃபிக்சேஷன் ப்ராசஸை வந்து செயல்படுத்துறதுக்கு யார் வந்து நம்ம ஆர்யூபிபி வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, ரைட்டுங்களா? இது கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? நம்ம அடுத்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்த ஒரு எலமெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பொட்டாசியம் பற்றி நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? பொட்டாசியம்ன்றது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? பொட்டாசியம்ன்றது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலுக்காக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரைட்டுங்களா? இது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் எங்காவது வந்து ட்ரிப் போகும்போது ஒரு ஹைட்டான பிளான்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் அந்த ஹைட்டான பிளான்ஸு எப்படிங்க எகெயின்ஸ்டு நம்ம அந்த புவியீர்ப்பு விசைக்கு எகெயின்ஸாக அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே கீழே இருந்து எப்படி அப்சர்வ் பண்ணி மேலே வந்து கொண்டு போகிறாங்க, அது எப்பாவது கண்டிப்பாக வந்து நம்ம திங்க் பண்ணியிருந்தால் கரெக்டாக வந்து நம்ம இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கலாம், ரைட்டுங்களா? ஒரு பிளான்ட் இருக்குதுன்னா அவங்களுக்கு புவியீர்ப்பு விசைக்கு எகெயின்ஸாக அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே வந்து அப்டேக்கை வந்து மேலே வந்து கொண்டு போவாங்க, ரைட்டுங்களா? இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஒரு டெரஸ் மேலே வந்து இருந்துட்டு, அதாவது வந்து ஒரு பில்டிங்கில் ஒரு 2வது ஃப்ளோரில் வந்து இருந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு டியூப் மாதிரி நம்ம குளுக்கோஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த டியூப் மாதிரி எடுத்துட்டு கீழே இருந்து வாட்டர் வந்து நீங்கள் வந்து வாயில் வந்து அப்படியே வந்து இழுங்க, அது எந்த அளவுக்கு வந்து டஃப்பாக இருக்கும்னுட்டு நாம் வந்து புரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக இருக்கிற மெக்கானிசம் நம்ம பிளான்ஸ் வந்து எப்படிங்க பண்ணுறாங்கன்னுட்டு ரொம்ப நாளாக வந்து அதிகமான பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? ரிசர்ச் பேஸ்ட் ஆன், ஓகேங்களா? இந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ஒர்க்கு தான் நம்ம பொட்டாசியம் அயான்ஸ் வந்து பார்ப்பாங்க. K+ அயான்ஸ்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம்ன்றது K மேலே வந்து ப்ளஸ் போட்டால் பொட்டாசியம் அயான்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்த பொட்டாசியம் அயான்ஸ் தான் ஒரு இடத்துல இருந்து வாட்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகிற ஆட்கள், ரைட்டுங்களா? ஒரு ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுற ஆட்களும் வந்து நம்ம பொட்டாசியம் தான், ஓகேங்களா? வாட்டர் மூவ்மெண்ட்னுட்டு அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு டியூப்பில் வந்து வாட்டர் வந்து உரியிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு. பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், கீழே இருந்து வாட்டர் வந்து மேலே வந்து கொண்டு போகணுன்னா நம்ம இந்த பொட்டாசியம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருப்பாங்க, ரைட்டுங்களா? அதில் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குங்க. சைலம் செல்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோயம் செல்ஸு, இவங்க எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? அதை பற்றி நான் சொல்ல வரல. சைலம்ன்றது வாட்டர் கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு போகும், ஃப்ளோயம்ன்றது நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மேலே கொண்டு போவாங்க, ரைட்டுங்களா? இன்னும் இன்டர்னலாக போய் வந்து நீங்கள் வந்து பாருங்கன்னு நான் சொல்ல வரேன், ரைட்டுங்களா? இன்னும் இன்டர்னல் ப்ராசஸ்க்கு வந்து போனால் நம்ம வந்து அப்படியே வந்து அந்த வாட்டர் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம பொட்டாசியம் வந்து ரொம்ப எசென்ஷியலாக வந்து பேசப்படுவாங்க, ரைட்டுங்களா? புரிதானங்க சொல்கிறது? இந்த கண்டென்ட் அப்படியே வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எது வந்து எனர்ஜி காம்பனன்ட்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குளோரோஃபில்ல இருக்கிற மெக்னீசியம், ஓகேங்களா? மெக்னீசியம் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அது குளோரோஃபில்ல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேசுவாங்க, ரைட்டுங்களா? மெக்னீசியம் அடுத்ததாக வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அடினோசின் ஏடிபிக்கு முன்னாடி வந்து யார் இருப்பாங்க, ஏடிபி வந்து இருப்பாங்க. அடினோசின் டைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஒரு கம்ப்ளீட் பாஸ்பேட் சீக்வன்சஸ் தான் ஏடிபின்னு சொல்லுவாங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் பாஸ்பேட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பாஸ்பேட்டு இருந்தால் தாங்க இது வந்து ஏடிபின்னுட்டு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட பாஸ்பேட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேர் வந்து ஏடிபி. ஒரு பாஸ்பேட் வந்து அந்த குரூப்லேருந்து நீங்கள் பிரித்து எடுத்துட்டீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பேர் வந்து ஏடிபி கிடையாது, ஏடிபின்னு சொல்லுவாங்க, அடினோசின் டைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இன்னும் இருக்குங்க. இதில் அடுத்ததாக ஒரு கான்செப்ட் வந்து அடினோசின் அமைனோ பாஸ்பேட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா?
இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஏடிபியில் இருக்கிற பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்பரஸ் ப்ளஸ் வந்து மெக்னீசியம் தான் மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜி காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம பிளான்ட் பேஸ்டான். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நிக்கல் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். நிக்கல் யூரியஸ் மற்றும் ஹைட்ரஜனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து கேட்டலிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் தான். ரைட்டுங்களா? யூரியஸ் மற்றும் ஹைட்ரஜனியஸ் நொதியின் பகுதி கூறாக நிக்கல் உள்ளது. அதாவது நிக்கல் இஸ் ஏ கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் யூரியஸ் அண்ட் ஹைட்ரஜனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னுட்டு கீழே நம்ம பார்க்கலாம். யூரியஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். ரைட்டுங்களா? கேட்டலிஸ்ட்ன்றது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதை அப்படியே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற ஆட்கள் தான் நம்ம யூரியஸ். ரைட்டுங்களா? இந்த யூரியஸ் வந்து என்ன பண்ணுவாங்களன்னா, நம்ம யூரியா இருக்குங்களா, அந்த கரெக்டாக வந்து நான் சொல்கிற கான்செப்ட் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா நான் சொல்கிறது எல்லாமே நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது நான் சொல்கிற இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? இந்த யூரியஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரியா ஓகேங்களா, அந்த யூரியாவை வந்து இந்த யூரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த யூரியாவை வந்து அம்மோனியா ஆர் கார்பன் டை ஆக்சைடாக வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு இந்த யூரியஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதுதான் நான் நைட்ரஜன் அசிமுலேஷன் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அந்த நைட்ரஜன் ப்ராசஸில் தான் இது எல்லாமே வந்து நடைபெறும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், யூரியாவிலிருந்து அம்மோனியா ஆர் கார்பன் டை ஆக்சைடை வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு யூரியஸ். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மெட்டபாலிசம் இதில் யார் எப்படி வராங்கன்னா, நைட்ரஜன் மெட்டபாலிசம் உள்ளே வந்து வருவாங்க. ரைட்டுங்களா? அதுக்காக தான் நைட்ரஜன் ஒட்டுமொத்தமான காமனான பேர் தான் நைட்ரஜன் அசிமுலேஷன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதுக்கு டீட்டெயில் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னது. யூரியாவிலிருந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் நான் சொன்னது. யூரியாவிலிருந்து அம்மோனியா ஆர் கார்பன் டை ஆக்சைடை வந்து கன்வர்ஷன் பண்ணுதுன்னுட்டு. ரைட்டுங்களா? ஆனால் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இந்த கண்டென்ட் வந்து கேட்பாங்க. நைட்ரஜன் அசிமுலேஷனுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, யூரியஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்ததாக வந்து ஹைட்ரஜனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து கேட்டலிஸ்ட் தாங்க. இவங்க வந்து ஹைட்ரஜன் மெட்டபாலிசமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த ரிவர்சபிள் ப்ராசஸில் வந்து ஹைட்ரஜன் மெட்டபாலிக் ப்ராசஸ், அந்த ஹைட்ரஜன் மெட்டபாலிக் ப்ராசஸில் தான் இந்த ஹைட்ரஜனியஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருப்பாங்க. ரைட்டுங்களா? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக யார்கிட்ட இருப்பாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்கே ஆர் ஆராக்கியா, பாக்டீரியா, இவங்ககிட்ட எல்லாமே நம்ம இந்த ஹைட்ரஜன் மெட்டபாலிசம், நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து கேட்டலிஸ்டாக செயல்படுறது வந்து நம்ம ஹைட்ரஜனேஸ் இந்த என்ஜைம்ஸ் தான். ரைட்டுங்களா? இந்த ஹைட்ரஜனேஸ் என்ஜைம்ஸ், யூரியஸ், இவங்க எல்லாமே வந்து கரெக்டாக செயல்படணும்னா நம்ம நிக்கல் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இந்த எலமெண்ட்ஸ். ரைட்டுங்களா? இவ்வளோதாங்க. இதோட முடிஞ்சது இந்த டாப்பிக்கு. இந்த கண்டென்ட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இதை பேஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னுட்டு உங்களுக்கே வந்து புரியும். ரைட்டுங்களா? இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? சப்போஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்பட்டால் கீழே லிங்க் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ண உடனே ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம், மார்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃபுல் லென்த் மாடல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் அதுக்கும் கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல் லென்த் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்.